ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்கே பாருங்க, என் பாப்பாவுக்கு வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிருந்தோமா. அப்போ திருநெல்வேலிக்கு போகிற டைமில் பாப்பாவுக்கு வந்து நெயில் பாலிஷ்லாம் போட பிடிக்காது, மருதாணி தான் பிடிக்கும். உடனே மருதாணி எங்கள் அத்தை வீட்டில் வந்து மருதாணி இருக்குது. கேட்ட உடனே நாங்கள் மருதாணி எடுத்து கொண்டு வந்து அரைச்சி எங்கள் பாப்பாவுக்கு வைக்கிறோம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 103:11 சொன்னபடி யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருக்கு வந்து ஒப்பு கொடுத்துடலாம். கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வாங்க. அதான் நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 103:11 சொன்னபடி எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ அதை வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒருத்தர் மனிதர் வந்து நடந்து போய்கிட்டு இருந்தானா. அந்த மனிதர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குதிரையோட வாழை பார்த்தானா. குதிரை வாழை அவ்வளோ பெருசாக இருந்துச்சான். உடனே நல்லா பெருசாக இருக்கே குதிரை வாழை, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த குதிரை வாழையை பார்த்துட்டு இருந்தானா. அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, அந்த வாழை வச்சு நல்லா மேலே கீழே அடித்து நல்ல வாழெல்லாம் வச்சு நடிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சான். உடனே அந்த குட்டியோண்டு வாழை வச்சு அந்த ஆடை அப்படி அடிச்சு ஆட்டுதான். உடனே அந்த மனிதன் அந்த ஆட்டை பார்த்துன்னு சொன்னான்னா, ஆமாம், இந்த ஆட்டுக்கு வந்து இந்த ஆட்டுக்கு ஏன் பெருசாக அந்த குதிரை மாதிரி வாழை இல்லை அப்படின்னு முதல்ல நினச்சான் அந்த மனிதன். அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து அந்த வாழை ஆட்டுறதை பார்த்துட்டு, ஆஹா, இதுக்கு பெருசாக வாழ்ந்துச்சுன்னா பக்கத்தில் எல்லாத்தையும் இந்த ஆட்டுக்கு அடிச்சிடும். அதனால தான் கடவுள் வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அளந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாராம். அதனால தான் நமக்கு இதுதான் இருக்குது, கடவுள் இதுதான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லாருக்குமே என்ன தேவையோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே கரெக்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பக்கத்து வீட்டில் அது வாங்கிட்டாங்க, ஐயோ அந்த வீட்டில் இது வாங்கிட்டாங்க, ஏசி வாங்கிட்டாங்க, ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க, வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க, எல்லா வீட்லேயும் அப்படி இருக்காங்க, லேண்டு வாங்கிட்டாங்க, நகை வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, நம்ம ஒன்றும் வாங்கலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வர வேண்டாம். கடவுள் வந்து எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஏசப்பாக்கு வந்து தெரியும். அந்த நேரத்தில் வந்து நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நல்லா ப்ரேயர் பண்ணணும். உங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற நிறைவான மனசு வேணும். அதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு செய்தியாக. இங்கே பாருங்கள், என் பாப்பா வந்து மருதாணி வச்சு முடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, மருதாணி நல்லா இருக்கா காய்ஸ்? மருதாணி வச்சிட்ருக்கோம். பாப்பாவுக்கு சிம்பிளாக தான் வைக்கிறோம். டைம் ஆயிடுச்சு, 10 o'clock. பாப்பா தூங்குகிற டைம் ஆயிடுச்சு. வச்சுட்டு தூங்க போட்டோன்னா பாப்பா தூங்கிடுவான். பின்னாடி இப்படி லைட்டாக மடக்க. நாளைக்கு எனக்கு காமிக்கிற காய்ஸ் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ.